இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யாக்கோபு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். அழகான ஒரு ஆலோசனை பாருங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். பாருங்க, கடந்த நாட்கள்ல நான் 2 பேருக்கு ஜெபம் பண்ணேன். ஒரு கூட்டத்தை சேர்ந்த 2 பேர். ஒருவர் ஆண்டவரை அறியாத ஒரு மகள், இன்னொருவர் நல்லா ஆண்டவரை தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை அறியாத மகள் யாரை பற்றியும் பேசவே இல்லை. அவருடைய நாவுகளில் ஒரு தூய்மையை நான் பார்த்தேன். ஆனா தன்னை தேவபக்தி உள்ள ஒரு ஊழியக்காரன் என்று அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த மனுஷன் நிறைய நாவடக்கம் இல்லாமல் அருவருப்பான வார்த்தைகள் பேசுறதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இது என்ன தேவபக்தி, இது என்ன காரியம் அப்படின்னு என்னாலே புரிந்து கொள்ள முடியல. பிரியமானவர்களே, 2 பேருக்காகவும் நான் ஜெபித்தேன். ஆனா தேவனாகிய கர்த்தர் அவர் அறியாத ஆனால் நாவடக்கமுடைய அந்த மகளுக்காக நான் ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு அவளுக்கு அற்புதம் செய்தார். தன்னை ஊழியக்காரன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு தகாத வார்த்தைகளை பேசின அந்த மனிதனுக்காக நான் ஜெபித்த பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படல. பிரியமானவர்களே, நாவை அடக்காமல் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று தவற எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த தேவ பக்தி அது வீணான பக்தி தான், அது மெய்யான பக்தி இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எப்படி இருந்தா நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாராம்? பாருங்க, அவர் அறியாத ஒரு மகள், ஆனா நாவடக்கம் உடையவள், கண்ணியமா பேசினதை பார்த்தேன். ஆனா அடக்கமே இல்லாமல் பேசின ஒரு மனுஷன். பிரியமானவர்களே, அவருக்காக நான் ஏறெடுத்த விண்ணப்பம் கேட்கப்படவே இல்லை. ஆதலால் நம்முடைய நாவை அடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை நிறைந்த வார்த்தைகள், வசனங்கள் நம்ம நாவிலிருந்து புறப்படணும். நம்முடைய நாக்கை ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு, ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, அதுதான் ரகசியம். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படும், நிச்சயமாய் கேட்கப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவ பக்தியை அவர் பாராட்டுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகர் ஆவியானவர், அன்பான தெய்வம் அப்பா, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று தவறாய் எண்ணினால் அந்த தேவ பக்தி வீணான பக்தி தான். அதுல காரியம் கிடையாது, அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல என்று நீங்க பேசுனீங்கப்பா. அந்த பக்தியை நீங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க ராஜா. ஆதலால் எங்களுடைய நாவுகளிலே ஒரு அடக்கத்தை தந்து எங்க நாவுகளை தினம் காலையில நாங்க ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.